ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டி ஸ்டோர்ஸில் ஒரு வழியாக குடும்பமே சேர்ந்து வாசல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. வந்த உடனே நம்ம மீனாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. என்ன சம்பவம்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம சரவணனோட அக்கா இருக்காங்களே, பார்த்துட்டு கோலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. போகிற இடம்லாம் அந்த பொண்ணு கோலத்தை பிடிச்சிக்கிட்டு அலையுது. ஐயே கோலம் பைத்தியம் பிடிச்சிருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்து கலாய்ச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டு உள்ளே வந்து என்னங்க சொந்தக்காரங்க இவ்வளோ தான் இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, இவங்க இருந்துட்டு சொந்தம்லாம் கம்மியாக இருக்குது, இப்போதைக்கு அதிகமாக கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை சமாளித்து முடிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ராஜியோட அம்மா வீட்டில் ராஜியோட அம்மாவும் அவங்க சின்னம்மாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும் போது அதாவது அவங்க அண்ணன் வந்துட்டார். வந்தோடனே இவங்க கல்யாணம் நல்லாவே நடக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கூப்பிட்டு ஏதாவது பண்ண புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், சோத்தில் விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டியை, இப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைய கண்டித்து வளர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு நறுக்குன்னு பாட்டியை கொஸ்டின் கேட்டாங்க. இவ்வளோ வாயாடியாக இருக்கா, சரியான லம்பாடியாக இருக்காளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மருமகளை. அதுக்கப்புறம் அந்த ஃபன்னு முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சரவணன் பார்த்தா எப்போ பொண்ணு வரும்னு ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. உடனே நீ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தங்கமயில வெளியே கூட்டு வந்தா. சரின்னு சொல்லிட்டு போய் புடவை மாற்றி நகையெல்லாம் போட்டு எடுத்து கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்த புடவை போய் கட்டிக்கிட்டு ரெடி ஆகட்டும்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி உள்ளே எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்டு பார்த்தா எதுக்கு இவ்வளோ நகை, சிம்பிளாக போட்டால் நல்லா இருக்கும்னு மீனாவும் ராஜும் ஆசைப்பட்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம சரவணனோட அக்கா இருக்காங்களே, அவங்க வந்து 2 நிமிஷம் தான் எனக்கு தெரியாமல் நடந்துச்சு, இதாவது நடக்கட்டும் அப்படின்னு போராடலாம். குத்தி கத்திவியாமா, உன் வாயில் என்ன தேலோட கொடுக்காம இருக்குது, நறுக்குன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டுமா, உள்ளே போயிட்டு தங்கமயில்கிட்ட இது எத்தனை பவுன் இருக்கும், அது எத்தனை பவுன் இருக்கும், இது எங்கே வாங்குறீங்க, இது ஒரிஜினல் தங்கமா, 1008 கொஷின், ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. தங்கமயிலுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, அப்படியே திணறிட்டு நிற்கிது. அவங்க அம்மா வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.